எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? கடவுள் கிருபையில சூப்பரா இருக்கும் சிஸ்டர். God grace நல்லா இருக்கு சிஸ்டர். ஓகே ஓகே பிரதர். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? ஹாப்பியா ஹாப்பியா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா Yes. இருக்கு சிஸ்டர். பிரைஸ் அல்லாட், பிரைஸ் அல்லாட். கடவுளுக்கு நன்றி. ஹாப்பியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பிரைஸ் அல்லாட், பிரைஸ் அல்லாட். எப்போதும் மகிழ்ச்சியாக யாரெல்லாம் இருக்கிறீங்க? இவரோடு எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும். எப்போது இருக்கணும் சிஸ்டர். பிரைஸ் அல்லாட். புரியல, கேட்கல பிரதர். எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிற சிஸ்டர். பிரைஸ் அல்லாட். வெளியில அடுத்தவங்க பார்க்கறதுக்கு மட்டும் மகிழ்ச்சியா தனியா இருக்கும்போது, இல்லை எங்கேயாவது நம்ம இதா இருக்கும்போது மனசுக்குள்ளாடி, இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு செல்லா சிஸ்டர் நல்லா சிரிக்கிறாங்க தெரியல. வந்து போகும் சிஸ்டர். ஆனா வந்துட்டு அப்புறம் இறை வார்த்தை ஞாபகம் வந்துடும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது, இறை வார்த்தையை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு கடவுள் அப்பப்போ அந்த தாட்டை கொடுத்துறாரு. பிரைஸ் அல்லாட். எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? போராட்டம் தான். இறை வார்த்தையின்படி கண்டிப்பா இருக்கணும் சிஸ்டர். மகிழ்ச்சியா இருக்கலாம். பிரைஸ் அல்லாட் பிரதர். கேட்கல பிரதர். இயேசு ஆண்டவர் கூட இருந்தா எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கலாம். அவர் கூட இருக்கலையா இல்ல நம்ம அவர் கூட இருக்கலையா பிரதர்? நம்ம அவர் கூட இருக்கணும். ஓகே, இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமா இல்லையா? நம்ம அவர் கூட இருக்கணும், பட் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமா இல்லையா? நம்ம அவர் கூட இருக்கணும். அவர் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காரு, நம்ம தான் அவர் கூட இருக்கிறது இல்ல. கரெக்ட் பிரதர். அப்ப நம்ம வந்து அப்பப்போ வெளியே போயிட்டு வரனால மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா பிரதர்? ஆமா, உலகத்தின் காரியங்கள்ல போயிடுறோமா? துன்பங்களும் துயரங்களும் நம்மளோட சேர்ந்தே வர்றதுனால சில சமயத்துல மகிழ்ச்சியை இழந்துடுறோம். ஓகே, கரெக்ட் பிரதர். நம்ம எல்லாரும் சொல்றது உண்மைதான். எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா யார் எப்போதும் மகிழ்ச்சியா இருந்தா? இயேசு ஆண்டவர் இருந்தார். பிரைஸ் அல்லாட். இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகளின் மத்தியிலும் அவருடைய உடல் முழுகு அடிச்சு உதைச்சு அந்த அவரை எவ்வளவு சிதைக்க முடியுமோ அவ்வளவு சிதைத்த நேரத்துலையும் மனதளவில் அவர் அவ்வளவு வருத்தத்துக்குள்ளாடி கூடவே இருந்தவங்க காட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்த நேரத்துலையும் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். பிரைஸ் அல்லாட். நமக்கு வார்த்தை என்ன சொல்லுது? இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனையும் நம்மளை பார்க்க சொல்லலை. நம்பிக்கை தொடங்கி வழிநடத்துகிற இயேசுவின் மேல் கண்களை பதிய வைக்க தான் நம்மளை சொல்லுது. அப்போது இயேசு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நேரத்தில் அவருக்கு பாடுகள் இருந்துச்சு. ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். நம்ம எல்லாரும் இன்னைக்கு விசுவாச இதில் ஒரு போராட்டத்தில் அந்த ஒரு பயணத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்கிறது. ஆனால் பலரும் நம்மள மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சியாக சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஆனால் பல நேரங்களில் நம்ம மகிழ்ச்சியாக இல்லை. சில நேரத்தில் வெளியே பார்க்குறவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி. ஒரு நிமிஷம் நின்று நம்ம உள் மனசை அப்படி ஒரு இது பார்த்தோன்னா, எந்த இடத்துல நான் மகிழ்ச்சி இல்லாமல் நான் இருக்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன்னா எங்கே நான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தா நிறைய இடங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியாக இருந்தார். இப்போ ஒருவேளை ஒரு ஏஞ்சல் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுனா நீ மகிழ்ச்சியாக இருப்ப? உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால், எப்படி இருந்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்ப அப்படின்னு கேட்டால் நம்ம ஆன்சர் என்ன? நமக்குள்ளே சுய இது பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம். கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வருதா இல்லையா? இப்போ ஒரு ஏஞ்சல் வந்து கேட்குறாங்க, ஓகே என்ன பண்ணா நீ எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்ப அப்படின்னு கேட்டால் நம்மளால் ஒரு லைனில் ஏதாவது ஆன்சர் பண்ண முடியுமா? ஒருவேளை யாருக்காவது ஆன்சர் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஏஞ்சல் வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணால் நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்ப அப்படின்னு கேட்டால் இயேசுவோட நான் இருந்தேன்னா எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன். அது நம்ம கையில இருக்கு பிரதர். அது நம்ம கையில இருக்கு. இயேசுவோட நான் இருந்தேன்னா நான் சிஸ்டர் கவிதா சிஸ்டர், என்னுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தினால் நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். பிரைஸ் அல்லாஹ்.
அஃப்கோர்ஸ். சிஸ்டர், நம்பிக்கை மிகுதின்னு சொல்றதை விட நம்பிக்கை முழுமையா இருக்கணும். கடுகு விதை மாதிரி முழுமையா இருக்கணும். அது Praise the ஒவ்வொரு Lord. நாளும் வளரணும் பிரதர். நம்பிக்கைக்கு முடிவு கிடையாது பிரதர். வாழ்வின் இறுதி நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம நம்பிக்கையில வளர்ந்து தான் போகணும். அந்த மீனிங்ல தான் நான் சொன்னேன். அது முழுமையா இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சிலுவை நம்ம பயணத்தில் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். சீடர்கள் கேட்டது மாதிரி நம்பிக்கை அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி இப்போ பிரதர் சொல்கிறாங்க நம்பிக்கை வந்து முழுமையாக இருக்கணும். நம்ம எத்தனை வருஷம் நம்பிக்கையாக இருக்கிறோம், இல்லை எவ்வளவு நாள் நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட எந்த அளவு ஆற்றலோடு அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தை செயல்படுது, அந்த ஆற்றல் இல்லையா, அது எந்த அளவுக்கு முழுமையாக இருக்குது, எந்த அளவுக்கு நம்மகிட்ட இன்னைக்கு நம்ம தெரியும். இப்போ சிஸ்டர் சொல்ல மாதிரி ஒவ்வொரு நாள் நம்பிக்கையில் நம்ம முடிச்சிட்டோம், எண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்கிறோம், ஒவ்வொரு நாளும் வளர்கிறோம். இன்னைக்கு ஒரு ஏரியா, நாளைக்கு அடுத்த ஏரியா, அதுக்கு அடுத்த ஏரியா, அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறோம், வளர்ந்த ஏரியாவில் எப்படி பேக் ஆகுறோம், நம்ம யோசித்து பார்க்கணும். கடவுளால் இருக்க முடிஞ்சிச்சுன்னா என்னால் ஏன் மகிழ்ச்சியாக என்னால் இருக்க முடியறதில்ல? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நான் இருக்கணும்னா நான் எதை முன்னிட்டு, எதை நான் அடிப்படையாக கொண்டு வாழணும்? எப்போதும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியாக இருந்தார். எப்படி மகிழ்ச்சியாக இருந்தார்? அவருடைய பாடுகளின் மத்தியிலும் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். எப்படி மகிழ்ச்சியாக இருந்தார்? அவருக்கு என்ன தெரியும்? மகிழ்ச்சிங்கிறது வேற, எப்பொழுதும் மகிழ்ச்சிங்கிறது வேற. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து எப்பவுமே மகிழ்ச்சியா இருந்ததுக்கு காரணம் என்ன? அத்தனை பாடுகளின் மத்தியிலும் எண்ட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஜாய், அன்பு, பேரன்பு, இறை திட்டம். பிரைஸ் தி லார்ட். பிரதர், இறை திட்டம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இறை திட்டம் என்ன? இத்தனை ஆன்மாக்களும் பிதாவின் பக்கத்துல போறதுக்கு என்னுடைய பாடுகளின் மூலம் இத்தனை ஆன்மாக்களும் மீட்கப்பட போறாங்க அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிச்சு. இறை திட்டம் தெரிஞ்சிச்சு, அவருக்கு எண்ட் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எந்தெந்த இடத்துல நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு சாம்பிளுக்கு ஒரு இடத்த எடுத்துக்குவோம். இந்த இடத்துல நான் எனக்கு எதனால மகிழ்ச்சியா இல்லை? மேபி ஒரு குழந்தைங்களோட விஷயமா இருக்கட்டும். நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட விஷயத்துக்காக போராடுறாங்க. கடவுள் இன்னைக்கு நேரே அவங்க முன்னாடி வந்து உன் பிள்ளையோட கதையை நீ விட்டுரு, இவன் வளர்ந்த பிறகுக்கு இந்த மாதிரி ஒரு ஹையர் லெவலில் தான் இருக்க போகிறான், அவன் ஆன்மீக வழியிலையும் சரி இந்த உலகப்பூர்வமான ஆசீர்வாதத்துலையும் சரி நான் இந்த அளவுக்கு அவனை ஹையில் நான் வைக்க போகிறேன், நீ அதனால் இவனை பற்றி கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு ஒரு தாயிட்டையோ தகப்பன்ட்டையோ சொன்னால் அதுக்கு மேலே அவங்க அந்த பிள்ளையை பற்றி வருத்தப்படுவாங்களா? நேரே வந்து சொல்லிட்டு போறார், வருத்தப்படுவாங்களா? அந்த பையன் கண்ணுக்கு முன்ன ஒண்ணுமே பண்ணல, அவன் ஃபுல்லா ஏதோ மாதிரி தான் இருக்கிறான். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? எண்ட் ரிசல்ட் தெரியும். இவன் என்னதான் இப்ப என்ஜாய் பண்ணாலும், இவன் எப்படி இருந்தாலும், என் ஆண்டவர் என்கிட்ட நேரே வந்து சொல்லியிருக்கிறாரு, என் பிள்ளை இப்படிதான் ஆக போறான். அதற்கு மேலாக தான் இன்னைக்கு இறை வார்த்தையின் மூலம் நம்ம வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல ஹாப்பி இல்லாம இருக்கிறோமோ, நான் சொல்றது எப்பொழுதும் மகிழ்ச்சி. ஹாப்பிங்கிறது நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டவன், அப்பா கடவுள் என் கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு வருது மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் தாண்டி நான் ஏதோ ஒரு போராட்டத்துல போகும்போது என்ன பண்றேன், எனக்கு அந்த மகிழ்ச்சி போயிருது. ஏன் போயிருது? அந்த வார்த்தையை நான் மறந்துடுறேன். அப்ப மகிழ்ச்சியா இருக்கிறது அப்பப்போ வந்து போறது, அது வந்து என்னுடைய நான் கண்ணால் காண்கிறதுனால வர்றது, காதால கேட்கறதுனால வர்றது. ஆனா நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இறை வார்த்தையின் அடிப்படையில் வர்றது. என்னதான் ஆனாலும் எனக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர். நான் வந்து இந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது எனக்குள்ளாக இருக்கிற அந்த மகிழ்ச்சியை யாராலும் எடுத்து போட முடியாது. நான் கண்ணால பார்க்கிற அந்த சூழல்களை நான் நம்ப மாட்டேன். என்னுடைய ஆக்ஷன்ஸை நான் அந்த இடத்துல நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக வைத்திருக்கிறது நலமான வளமான திட்டம். எரேமியா 29:11 சொல்லியிருக்கு, உனக்காக வைத்திருக்கிறது நலமான வளமான திட்டம். உன் பிள்ளைங்க
நாம் ஆட்சியுறுவதற்கென்று நடப்பட்ட மரக்கிளைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வார்த்தை சொல்லுது நமக்கு. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் நான் மறந்தேன்னா எனக்குள்ள என்ன வரும்? என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும், சிலவங்களுக்கு பிள்ளைங்களோட பிரச்சனை பெருசு, சிலவங்களுக்கு கடன் பிரச்சனை பெருசு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏரியா இல்லையா? அப்போ நான் எந்த இடத்துல ஃபிசிக்கலா நிறைய பேர் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. அப்போ நான் எதை மறந்து போகிறேன்? நான் மறந்து போகிறதுக்கு எது காரணம்? 4 விதமான நிலங்கள் நமக்கு தெரியும். வழியோரம், பாறை நிலம், முச்செடி, நல்ல நிலம். எந்த இடத்துல நான் இருக்கிறேன்? பாறை நிலத்தில் எனக்கு கிடைத்த வார்த்தைகள் பாறை உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கா, இல்லை என்னுடைய இதயம் நல்ல நிலமாக இருக்குதா? நம்ம சொல்லலாம், ஏசு கிறிஸ்து பாடுகள் பட்டாரு, ஹாப்பியா இருந்தாருன்னு சொல்றீங்கல்ல, அவர் கூட கேட்டார் தானே, பிதாவே இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு கேட்டார் தானே. அப்ப நான் கேட்கக்கூடாதா? எத்தனை பேருக்கு அந்த டவுட் வருது? பிதா அப்படி கேட்டதுக்கு, பிதாவிட இயேசு கிறிஸ்து கேட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பாடுகளில ஒரு இடத்துல பிதாவிடமிருந்து அவர் பிரிய வேண்டிய அந்த ஒரு இடம் வருங்கிறது அவருக்கு தெரியும். அந்த துன்பக்கலந்தான் உலகம்னா உலகட்டுன்னு கேட்டாரே தவிர பிசிக்கலா அவர் பட வேண்டிய பாடுகளை கேட்கல. அவர் சிலுவையில உயிர் விடுவதற்கு முன்னதாக எப்பவுமே கூடவே இருந்த பிதாவுடைய பிரசன்னத்தை ஒரு நேரம் அவர் இழந்து நிற்க வேண்டிய ஒரு இடம் வந்தது. அனைத்தும் மறைக்கப்பட்டது, இருட்டானது. அந்த துன்பம் தான் முடியுமானால் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்ட துன்பம். அது இல்லாம இந்த உலகத்துல இந்த பாடுகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியும், என்னுடைய பாடுகளின் மூலம் இத்தனை ஆன்மாக்கள், அதுல நானும் உண்டு, நீங்களும் உண்டு. இந்த உலகத்துல தொடக்கத்திலேருந்து இப்ப வர இருந்த எல்லாரோட பேரும் அதுல உண்டு. இனி பிறக்க போற ஒவ்வொரு பிள்ளைங்களோட பேரும் அதுல உண்டு. இத்தனை மக்களும் என் அப்பாவுடைய பாத்துல வரப்போறாங்க என்னுடைய இந்த பாடுகளின் மூலம். இதன் மூலம் மட்டும்தான் நான் கொண்டு போக முடியுங்கிற என் ரிசல்ட் இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சது. அதனால அவர் என்ன பண்ணார்? அவர் உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் கேட்டது மாதிரி ஒரு ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு கேட்டா நமக்கு அப்படி ஆன்சர் எதுவும் கிடையாது. நம்ம அதுக்கு எல்லா ஏரியாவையும் சொல்லுவோம், எனக்கு இது பண்ணா, அது பண்ணா, இது பண்ணா. பைபிள்ல ஒரு இடத்துல கூட சொல்லல இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் கிடையாது அப்படின்னு. எங்கேயாவது சொல்லியிருக்கா? ஒரு இடத்துல கூட சொல்லல பாடுகள் கிடையாது அப்படின்னு சொல்லல. இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, ஏனென்றால் நான் பாடுகளை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்க. அதற்கு தான் நான் உன்னோட கூடவே இருப்பேன், ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டேன், அஞ்சாதே, கலங்காதே, இப்படி சொல்லியிருக்கு. பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்றதில்ல, சொல்லப்படலை. 1 பேதுரு 4:12 வாசிப்போம். 1 பேதுரு 4:12 யாராவது எடுத்து வாசிங்க. தேவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்தனை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். இது வந்து கிறிஸ்தவ வாழ்வில் படும் துன்பங்கள் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு. இது கிறிஸ்துவுக்காக படக்கூடிய துன்பங்கள். அப்ப கிறிஸ்துவுக்காக படக்கூடிய துன்பம் என்ன? நம்ம ஒரு இடத்துல ஒரு தப்புமே பண்ணல. இன்னொரு விதமான பார்த்தோம்னா, ஆன்மாக்களை மீட்கிறதுக்காக இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ரொம்ப தீவிரமா ஓடிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அடிக்கப்படுறாங்க, உதைக்கப்படுறாங்க. என்ன ஆனாலும் நான் ஆன்மாக்களை மீட்டுக்கொள்வேன் அப்படிங்கிற அந்த நற்செய்தி பணியில இன்னும் தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. இப்ப என்ன மாதிரி 4 அறைக்குள்ள இருந்து இறைவார்த்தை சொல்லல, இல்ல, அவங்க வந்து தெருக்கள்ல நின்று எவ்வளவோ வேதனைகளுக்கு மத்தியில ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன இருக்கு? அவங்க தெரிஞ்சுதான் போறாங்க. அதனாலதான் இங்க பவுல் என்ன சொல்றாரு? ஏதோ எதிர்பாராதது நடந்து விட்டது என மலைக்காதீர்கள், மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில்
இன்னும் மகிழ்ந்து பேரு வகை கொள்வீர்கள். நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி கிறிஸ்துவுக்காக நம்ம துன்பப்படுறோம்? இன்னைக்கு செய்யாத தப்புக்கு ஒருத்தங்க என்ன எனக்கு தண்டனை தர்றாங்க. நான் போயிட்டு அவங்ககிட்ட 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும்னு தோணுது. நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல? அதை கேட்காம நான் என்ன பண்றேன்? அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய இந்த துன்பங்களை நான் என்ன பண்றேன்? ஆண்டவர்கிட்ட ஆஃபர் பண்றேன். ஆன்மாக்களுடைய மாற்றத்திற்காகவோ நான் என்ன பண்றேன்? ஆஃபர் பண்றேன். அவங்கள போய் நான் திருப்பி அவங்க என்ன காயப்படுத்திட்டாங்க, நான் அவங்கள காயப்படுத்த விரும்பல. இல்லை நான் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்றதுக்கும் நான் விரும்பல. நான் என்ன பண்றேன்? அந்த மகளை மன்னிக்கிறேன், அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய இந்த கஷ்டங்களை நான் என்ன பண்றேன்? ஆஃபர் பண்றேன். இது ஒரு விதமான துன்பம். ஆனா பேதுரு யாக்கோபு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். யாக்கோபு 1:2. அவர் கிறிஸ்தவ வாழ்வில் படக்கூடிய துன்பங்களை மட்டும் சொல்லல, பல வகையான துன்பங்கள். யாக்கோபு 1:2. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை ஆமென். எஸ் சிஸ்டர், வாசிங்க சிஸ்டர் அடுத்தது. உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நம்பிக்கை சோதிக்கப்படும் போது என்ன ஆகும்? மன உறுதி உண்டாகும் என்பது நமக்கு தெரியும். நம்ம எத்தனை இடத்துல நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு முதல்ல ஒரு பலவிதமான ஒரு சோதனையில இருந்திருப்போம். அந்த இடத்துல விசுவாச போராட்டம் போராடி இருப்போம். இறைவார்த்தையை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருப்போம். ஆனா அதுக்கு பிறகு அந்த அன்னைக்கு அவ்வளவு பெருசா தெரிஞ்ச அந்த பிரச்சனை அந்த போராட்டத்துல நம்ம வெற்றி பெற்ற பிறகு பெருசா தெரியுமா? அந்த போராட்டத்துல நான் வெற்றி பெற்ற பிறகு அது கண்டிப்பா அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன்? அன்னைக்கு அது எனக்கு நெருப்பு மாதிரி தெரியும். சாத்தா வந்து சொல்லியிருப்பான், இதெல்லாம் உன்னால தாங்கவே முடியாது, யாருக்குமே இந்த உலகத்துல நடக்காது, இதை எப்படி நீ தாங்க போற அப்படின்னு என்ன பண்ணியிருப்பான்? பேனை பெருசாக்குற மாதிரி சொல்லி 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 நம்மளே ஒரு ப்ரெஷருக்குள்ள இருந்திருப்போம். ஆனா அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் யார் மூலமாக நம்மளோட வார்த்தை வழியா பேசியிருப்பாரு. அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணியிருப்பேன்? நான் அறிக்கையிட்டிருப்பேன். நான் திருப்பி 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 அறிக்கையிட்டிருப்பேன். அந்த விசுவாச போராட்டத்துல நான் வெற்றி பெற்றிருப்பேன். அப்ப இன்னைக்கு எனக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியாது. அப்ப என்னாச்சு? நம்ம வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது ஏதோ எதிர்பாராதது நடந்தது அப்படின்னு நினைச்சு நம்ம யாரும் வியக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே பைபிள்ல நம்ம நம்பி இருக்கிற இறை வார்த்தைகள் என்ன சொல்லுது? துணிவோடு இருங்க. நீங்க இதுல வெற்றி பெறும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? மன உறுதி உண்டாகும். அது எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும். இனிமையே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம், ஆனா அப்படி இருக்க முடியாது. இந்த உலகத்துல பகைவன் உண்டா? உண்டு. எனக்கு ஓகே, விசுவாச போராட்டங்கிறது எப்ப தேவை? எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, எனக்கு எனிமையும் இல்லை, அப்ப நாங்க போராட வேண்டிய அவசியம் இல்லையே. நான் ஆல்ரெடி வெரி கம்ஃபர்ட் சோன் இல்லையா? எனக்குன்னு அங்க எந்த இதுவும் கிடையாது. நான் போராட வேண்டிய தேவையே இல்லை. அப்போ இந்த உலகத்துல போராட்டங்கள் உண்டு. எனிமி இருக்கிறானா? கண்டிப்பா இருக்கிறான். எனிமி யாரு? பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய பகைவன் யாரு? 2 கொரிந்தியர் 2:11. 2 கொரிந்தியர் 2:11. யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர். இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவனது சதித்திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. அப்ப Hallelujah. என்னாச்சு? நமக்கு தெரியும் சாத்தானுடைய சதித்திட்டம் என்ன நமக்கு தெரியும். ஏதாவது விதத்துல சாத்தானுடைய பெரிய டூல் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன டூல்? அவன் பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் எது? பொய். Praise the Lord. பொய்தான் அவனுடைய. பொய் தான். அவனுடைய சதித்திட்டம் என்ன? எந்த ஒரு இதுவா இருந்தாலும் அவன் வந்து பொய் சொல்லி தான் நம்மளை ஏமாத்துவான். தியானக்குரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க தியானக்குரு. பொய்ய எந்த ஒரு மனுஷனை பத்தியும் நம்மகிட்ட பொய் சொல்லுவான். இவன் அவனை இப்படிதான் நினைக்கிறான். உண்மையில இந்த மனுஷன் நம்மளை அப்படி நினைச்சிருக்க மாட்டான். நம்ம கொஞ்சம் நின்று நம்ம யோசித்தா இவனும் ஆண்டவர் இயேசு தங்கக்கூடிய ஆலயம் தானே, இவன் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவன் மேல நமக்கு பரிதாபம் தான் வரும். இவன் நம்ம வீட்டுல நம்ம கணவரா இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து போவோம். எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் விரும்புற மாதிரி நம்ம கணவரை அன்பு செய்யறோம், நம்ம குழந்தைங்களை அன்பு செய்யறோம்? அவங்கள குறிச்சு நிறைய பொய். இவன் சொல்லு பேச்சு கேட்கல, இந்த பிள்ளைக்கு சொல்ல சொல்ல இவளுக்கு புரியாது,
உன் கணவருக்கு உன் மேல அன்பு இல்லை, முதல்ல இருந்த பாசம் இப்போ கிடையாது, எல்லாம் மறைஞ்சு போச்சு, இதெல்லாம் தான் நமக்கு போடுற போய். அப்படியே சொல்லி சொல்லி என்ன ஆகும், ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள வெறுக்க தொடங்குவோம். இல்லை, கடவுள் என்ன சொல்றாரு, சாத்தானுடைய சதி திட்டத்தை நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ப்ராப்ளத்தினாலையும் நம்ம வந்து ஒரு ஹாப்பி நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நம்ம உடனே ஃபர்ஸ்ட் நினைக்கணும், டெவில் நம்ம சுற்றி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான், ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான், ஏதோ தப்பானதை எனக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பால இப்போ சாத்தானே நான் சொல்ல தெரியணும். யாரை பார்த்தாலும் இன்னைக்கு பிள்ளைங்களோட அந்த யூத் மீட்டிங்கில் அவங்ககிட்ட ஒரு ஒரு லூக்கா 19 அதிகாரத்தில் ஒரு இதை சொல்லி, ஆண்டவர் அந்த கோயிலில் இருக்கிறாங்க இல்லையா, கோயிலில் போய் புறாவிக்கெல்லாம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், போய் அவங்களெல்லாம் கோபப்படுவார். அப்போ இது வந்து என்னோட இறைவேண்டலின் வீடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிள்ளைங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இதில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது இறைவேண்டலின் வீடு, இப்போ நாங்கள் தான் இறைவேண்டலின் வீடு, அதனால எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ நான் அடுத்த கொஸ்டின் கேட்டேன், உங்கள் கூட இருக்கிற எத்தனை ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இறைவேண்டலின் வீடுன்னு நினச்சிருக்கிறீங்க? உங்கள் கூட இருக்கிற எத்தனை ஃப்ரெண்ட்ஸை, அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இறைவேண்டலின் வீடு, அதனால எங்களை எதுவும் பண்ணுறதுக்கு ஏசப்பா விட மாட்டாங்க, அதனால எங்களுக்கு இந்த வார்த்தை பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஓகே, உங்கள் கூட இருக்கிற ஸ்கூலுக்கு வர்ற நீங்கள் ரொம்ப ரொம்ப பாசம் இல்லாமல் ஒதுக்கி வச்சிருக்கிற எத்தனை பேரை அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, இதுலேயும் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறாருன்னு அவர் அந்த இடத்துல தங்குறாரு, அவங்களும் இயேசு கிறிஸ்து தங்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு அவங்கள எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டால் யாருமே சொல்லலை. இந்த தப்பு தான் நம்மளும் பண்ணுறோம். நம்மளும் நினைக்கிறோம், ஏன்னா அவங்க கன்ஃபஸ் பண்ணுறாங்க, ஐம் டெம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஐம் டெம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நம்மளும் சொல்கிறோம், நான் கடவுளின் மகள். ஆனால் நம்ம பார்க்குற எத்தனை பேரை இவங்களும் கடவுள் தங்கக்கூடிய ஆலயம், இவங்களும் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா இல்லை, பல இடத்துல அதை மறந்துடுறோம். அப்போ என்னாச்சு, சாத்தானுடைய சதித்திட்டம் நமக்கு தெரியணும், அவன் சொல்லித்தர பொய் எனக்கு தெரியணும். மனிதர்களை குறித்தோ எந்த சூழ்நிலையை குறித்தோ சாத்தான் பொய் சொன்னான்னா இம்மீடியட்டாக எனக்கு அதை ரெகக்னைஸ் பண்ண தெரியணும். அப்போ ப்ராப்ளம் வராமல் இருக்காது, ப்ராப்ளம் வரும். ஏதோ புதுசாக பவுல் சொல்கிற மாதிரி ஏதோ எதிர்பாராதது நடந்து விட்டதுன்னு நீங்கள் திகைக்காதீங்க, அப்படி பண்ண வேண்டாம். ஷாக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, சர்ப்ரைஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு நான் என்ன ஆகணும், நான் போராடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். எதை கொண்டு? இறை வார்த்தையை கொண்டு. இன்னைக்கு நமக்குள்ள தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், நான் இன்னைக்கு விசுவாச போராட்டம் போராடி நிறைய இடத்துல நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் எல்லா இடத்துலையும் நான் வெளியே வந்துட்டேன் நமக்கு சொல்ல முடியாது. எந்தெந்த இடத்துலலாம் நான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேனோ அந்த இடத்துல நான் வெளியே வரலை. வெளியே வராததுக்கு என்ன காரணம்? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவருக்கு உள்ள வராமல் வெளியே இருக்கவங்ககிட்ட போய் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, ஓரளவுக்கு ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஆனால் பல நாட்கள் பல வருடங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளாடி கொஞ்சம் நெருங்கி இறை வார்த்தையெல்லாம் கேட்டு அதன்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்ககிட்ட சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும். என்னது, எனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமல் நான் இந்த இறை வார்த்தை இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு தெரியாதா ஏசப்பா பற்றி? இல்லை, உண்மையிலே நம்பிக்கை இருந்தால் அந்த ஏரியாவில் நான் ஹாப்பியாக இருப்பேன். என்னுடைய சூழ்நிலை வரும்போது என்னுடைய மகிழ்ச்சியை குறைக்க முடியாது. அந்த ஏரியாவை குறித்த மேபி நீங்கள் மனசில் நீங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் இல்லையா, ஒரே இது இருக்காது. மேபி கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு தப்பில் நான் கடன் பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டேன். அப்போ எனக்கு அந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்க முடியலன்னு நான் என்ன பண்ணணும், நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் யோசிக்கணும், கடன் பிரச்சனைக்காக ஆண்டவர் என்ன, நான் தெரியாமல் கடன் வாங்கிட்டேப்பா, என்னை மன்னிச்சிருங்க. ரெண்டாவது, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை கடன் வாங்குபவளாக இல்லாமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பவளாக மாற்றுவேன், வார்த்தை சொல்லுது. அப்போ இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்யணும், திருப்பி நான் அதை என்ன பண்ணணும், கன்ஃபஸ் பண்ணணும். ஒருத்தங்க கேட்டாங்க, சிஸ்டர் நான் நம்பிக்கையில் தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன், நான் ஏன் திருப்பி சொல்லணும், ஒரு தடவை சொன்னால் போதாதா அப்படின்னு கேட்டாங்க. நான் திருப்பி சொல்லும்போது அதில் நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் நான் திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை, அந்த வார்த்தை எனக்குள்ளாக வாழ்வாகிற வரைக்கும் நான் சொல்லணும். ஏன்னா நான் அதை திருப்பி சொல்லும் போது தான், என் வாயை திறந்து நான் அறிக்கையிடும் போது தான் என்னுடைய மைண்ட் என்ன ஆகுது, ரினீவ் ஆகுது. ரினீவ் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக பேருக்கு கடன் கொடுப்பவளாக மாறுவேன், நான் யாருக்கும் எதிலும் கடன்பட மாட்டேன், நான் அன்பு செலுத்துவது மட்டுமே என்னுடைய கடன் அப்படி நான் திருப்பி சொல்லும்போது என்ன ஆகும், நான் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்ததை என்னுடைய மனக்கண்ணில் நான் பார்ப்பேன். என்னுடைய மனக்கண்கள் என்ன பண்ணும், அதை பார்க்கும்.
பார்க்கும்போது என்ன ஆகும், எனக்கு அந்த சூழ்நிலையை குறித்த பயம் எனக்கு வராது. அப்போ நான் சாத்தானுடைய சதித்திட்டம் என்னன்னு எனக்கு தெரியணும். அவன் பொய் சொல்கிறான், அதுலேருந்து நான் வெளியே வரணும். என்ன செய்யணும்? நான் இறை வார்த்தையை அறிக்கையிடணும். ஏன்னா வார்த்தை என்ன சொல்லுது? 1:23 பேதுரு 1:23 என்ன சொல்லுது? நான் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமாகிய அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையினால் புது பிறப்பு அடைந்து இருக்கிறேன். இதுதான் வார்த்தை. நான் புது பிறப்பு அடைந்திருக்கிறேன்னா உண்மை. ஆனால் எந்தெந்த ஏரியாலாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுதோ அந்த ஏரியாவில் நான் புது பிறப்பு ஆகலை, என்னுடைய மைண்ட் ரினியூவ் ஆகலை. அப்போ எல்லா ஏரியாலையும் நான் அந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு ஏரியா, சிஸ்டர் சொல்கிற மாதிரி நாளுக்கு நாள் நம்பிக்கையில் வளர்றது, இந்த ஒவ்வொரு ஏரியாவிலையும் நான் ஃபைன் பண்ணி நான் இந்த ஏரியாவுகளுக்கெல்லாம் நான் வெளியே வரும்போது என்ன ஆகும், எதுவுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஃபினான்ஸாக இருக்கட்டும், நான் அடுத்தவங்களை அன்பு செய்கிறதா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைங்களோட விஷயமாக இருக்கட்டும், என்னுடைய உடல்நலமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் இறைவார்த்தை இருக்குது. ஆனால் பலருக்கும் அடுத்தால என்ன தெரியுமா டவுட் வரும், எனக்கு எப்படி, நானே பாவி. நம்மளால கண்டிப்பாக மாற்ற முடியாது. நம்மளுடைய ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண நம்ம நினச்சோன்னா நம்மளால் வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. திருப்பாடல் பார்த்தீங்கன்னா, திருப்பாடல் 84வது வசனம், அதை சும்மா ஒருக்க வாசித்துருவோம். திருப்பாடல் 84, அதில் ஃபுல்லாக வாசிக்க டைம் இல்லை. 84ல் 3வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். உலகின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த திருப்பாடலோட எழுதினவர் மேலே பார்த்தீங்கன்னா திருக்கோவிலுக்காக ஏங்குதல் அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போ இதில் என்ன இருக்குது? படைகளின் ஆண்டவரே, அரசரே, என் இறைவா, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தன் குஞ்சுகளை வைத்திருப்பது சிட்டுக்குருவிக்கு கூடும் கிடைத்துள்ளது. அடைக்கலான் குருவி, சிட்டுக்குருவி, நான் இந்த ரெண்டையும் எடுத்து பார்த்தோன்னா, அடைக்கலான் குருவி எப்படிப்பட்டதுன்னா, அது ரொம்ப சீப்பாக, அதுக்கு ரொம்ப வேல்யூ கிடையாதான். 1 ரூபாய்க்கு 2 அடைக்கலான் குருவி கிடைக்குமா, 2 ரூபாய்க்கு 5 அடைக்கலான் குருவி கிடைக்குமா, அப்படி அது சீப்பாக. அப்போ அப்படிப்பட்ட அடைக்கலான் குருவிக்கும் யாருடைய பக்கத்தில் இடம் கிடச்சிருக்கு? ஆண்டவருடைய கோவில் அண்டையில் இடம் கிடச்சிருக்கு. 2வது என்னன்னா சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு நேரமும் அமைதியாக இருக்காதான். ஒரு இடத்துல போய் இந்த இடத்துல உட்காருமா, திருப்பி எழுப்பி அடுத்த இடத்துக்கு ஓடிடுமா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஒரு இடத்துல போய் உட்காருமா, இங்கே என்ன பண்ணுமா, திடீர்னு அடுத்த இடத்துக்கு போமா. அந்த இடத்துல போய் உட்காருமா, திடீர்னு இன்னொரு இடத்துக்கு போமா. ஒரு நேரம் கூட என்ன இருக்குமா, அது ஒரு ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்காதான், அமைதியாக இருக்காதான், அப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்குமா. இந்த ரெண்டையும் சொல்லிட்டு இதுக்கு அடுத்தால் என்ன பாருங்க, உமது இல்லத்தில் தங்கி இருப்போர். அப்போ இந்த ஒன்றுக்கும் உதவாத அடைக்கலான் குருவிக்கும் சிட்டுக்குருவிக்கும் யாருடைய இடத்துல? ஆண்டவருடைய பீடங்கள் அண்டையில் இடம் கிடைக்கும் போது உம்முடைய இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். அப்போ இந்த அடைக்கலான் குருவி இருக்கு இல்லையா, நான் இது அடைக்கலான் குருவி ஆண்டவருடைய அந்த பீடத்தின் அருகையில் கூடு கட்டி அங்கே இருக்குது. சிட்டுக்குருவி என்ன செய்யுதான், ஓடிக்கிட்டே இருக்கிற சிட்டுக்குருவி அதனுடைய பிள்ளை பேர் காலம் வருதில்ல, அந்த டைமில் என்ன பண்ணுமா, ஒரு இடத்துல கூடு கட்டி என்ன பண்ணுமா, அங்கே அமைதியாக அதுலேருந்து எழும்பாமல் அங்கேயே ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்குமா. அப்போ இந்த சங்கீத தலைவர் என்ன சொல்கிறாரு, இந்த இதை வாசிக்கும்போது, இவங்க 2 பேருக்குமே ஆண்டவருடைய பீடத்தின் அருகையில் இடம் கிடைக்கும் போது, 3வது உம் இல்லத்தில் தங்கி இருப்போர் பேறு பெற்றோர். அந்த ஜெருசலேம் ஆலயத்தில் நிறைய பேர் நிறைய பணிகள் செய்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் இறைவார்த்தை அறிவிக்கிறதா இருக்கட்டும், அந்த பலி செலுத்துறது இருக்கு இல்லையா, பலி செலுத்துகிற பணியாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்தாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த திருப்பாடலை எழுதுகிறவர் எங்கேருந்து எழுதுகிறாரா, அவர் அதனுடைய வாயிற்காவலில் பணிபுரிகிற ஒரு தலைவராக. நான் இது ஒரு இதில் கேட்டேன். அந்த வாயிலில் இருக்கிற அந்த வாயில் காவலில் இருந்து பணிபுரிந்துட்டு இருந்தவர் தான் சொல்கிறார். அவர் அது நன்றி பேரு கூட சொல்கிறார். அப்போது நான் ஆண்டவருடைய இல்லத்தில் நான் என்ன பண்ணுறேன், வாயிலில் இருக்கிறேன். இந்த அடைக்கலான் குருவிக்கும் சிட்டுக்குருவிக்கும் உம்முடைய கோயிலுக்குள்ளாக வந்து கூடு கட்டி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும்போது
4வது வசனம், இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்வார்கள். இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. நியூ டெஸ்டமெண்ட்ல யாரு? நம்ம தான் ஆண்டவர் தங்கி இருக்கக்கூடிய இடம் இல்லையா? நமக்குள்ளாத ஆண்டவர் தங்கி இருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா 5, 6, 7 இந்த 3மே வாசிக்கும் போது அதுல என்ன இருக்கும்? 6வது வாசிங்க. பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அதை நீரூற்றுகள் உள்ள இடமாக மாற்றுகிறார்கள். நம்ம தான் மாற்றோம். பள்ளத்தாக்கை நம்ம கடந்து போகும்போது நம்ம தான் அதை என்ன பண்றோம்? நீரூற்றுள்ள இடமாக மாற்றோம். 7, அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகிறார்கள். நம்ம என்ன பண்றோம்? தெய்வங்களின் இறைவன் சியோனை காண்பார்கள் அப்படிங்கிறது. நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய விசுவாச பயணத்துல நம்ம விசுவாசத்தோட நடந்து செல்லும்போது, நம்பிக்கையோட நடந்து செல்லும்போது என்ன பண்றோம்? நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்றோம்? வலிமை பெறுகிறோம். இந்த அடைக்கலான் குருவியும் இந்த சிட்டுக்குருவியும், ஒண்ணுக்கு உதவாத அடைக்கலான் குருவி, எந்த ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற இந்த சிட்டுக்குருவி, இந்த 2மே ஆண்டவருடைய அந்த இல்லத்துல இருக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன குறைவு? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன குறைவு? இது பழைய ஏற்பாட்டுல அந்த காலத்துல அந்த திருக்கோயில் அவ்வளவு வல்லமையாக கருதப்பட்டது. எது? ஜெருசலேம் ஆலயம். புதிய ஏற்பாட்டுல யார் ஆலயம்? நம்ம தான் ஆலயம். நமக்குள்ளாக யார் தங்கியிருக்கா? இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிறார். கடவுள் தங்கி இருக்கிறாரு. அப்ப எதனால நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியறது இல்ல? நான் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறது, நம்ம எப்படிப்பட்டவங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியறது இல்லை. எப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ண போனாலும் 2 விஷயம் நமக்கு தெரியணும். இந்த 2ஐயும் ரிவைண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டில் உள்ள பர்சனல் ப்ரேயராக இருக்கட்டும், நம்ம கூடி ஆராதிக்கிற ஒரு இடமாக இருக்கட்டும், 2 விஷயத்த மனசுல வைக்கணும். நான் யாரு? நான் வழிபடுற என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இந்த 2ஐயும் ஒரு நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ப்ரேயருக்குள்ளாடியே போகணும். இந்த ஒண்ணுக்கும் உதவாத அடைக்கலான் குருவியும், எந்த நேரத்திலையும் மன மகிழ்ச்சியா இருக்க முடியாத சிட்டுக்குருவி கூட அவருடைய பீடத்துல இருக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன்? நான் தான் அவர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறேன். ஏன்னா இத்தனை விலை கொடுத்து, தன்னுடைய உயிரையே கொடுத்து என்னை அவர் மீட்டு, என்னை அவர் தங்கக்கூடிய ஆலயமாக தெரிந்து வைத்த பிறகு என்ன நான் ஏன் மதிக்கிறது இல்லை? நம்ம என்ன எத்தனை பேர் இன்னைக்கு நம்மளை மதிக்கிறோம்? நம்ம மதிக்கிறது இல்லை. உண்மையா சொல்றேன், நம்மளை நம்ம மதிக்கிறது இல்லை. நம்மகிட்ட இருக்கிற குறைகளை நம்ம கண்டுபிடிச்சு நான் இப்படிப்பட்டவ, நான் அப்படிப்பட்டவ, நான் இப்படிப்பட்டவ இல்லை. இன்னைக்கு நீங்க உங்களை மதிக்காத வரைக்கும், நான் என்ன மதிக்காத வரைக்கும், மதிப்புங்கிறது என்ன? நான் அவங்களோட பேத்தி, இவங்களோட மகள் அப்படி இல்லை, நான் ஆண்டவருடைய மகள் அப்படின்னு என்ன நான் மதிக்காத வரைக்கும், நீங்க மதிக்காத வரைக்கும் யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. நம்மளை மதிச்சாதான் நம்ம ஃபர்ஸ்ட் 2வது அடுத்தவங்களை மதிப்போம். நம்ம இப்ப என்ன பண்றோம்? நம்மளையும் நம்ம மதிக்கிறது இல்லை, அடுத்தவங்களையும் மதிக்கிறது இல்லை. அப்ப நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. என் ரிசல்ட் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்காக என் ஆண்டவர் வைத்திருக்கிறது நலமான வளமான திட்டம். வார்த்தை என்ன சொல்லுது? நீ பாவத்திற்கு விடுதலை அடைந்து கடவுளுக்கு அடிமையாகி விட்டாய். ஆனா நான் என்ன பண்றேன்? பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணணும்? நான் பண்ணிட்டே இருக்கிற பாவத்தை நான் நம்பணுமா, இல்ல இந்த வார்த்தையை நம்பணுமா? குழப்பமா இருக்க நான் சொல்றத பார்க்கும்போது. வார்த்தை நான் ட்ரை பண்றேன், நான் கோபப்படக்கூடாதுன்னு ட்ரை பண்ணாம இல்ல, ட்ரை பண்றேன். ஆனா என்னால கோபப்படாம இருக்க முடியல அப்படின்னா, நான் இந்த மாதிரி நம்ம விசுவாச வாழ்க்கையில பலரும் இதை சந்திச்சிருப்போம். நானும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பல நாட்கள் நான் பிரதர்ட்ட இதை திருப்பி கேட்டிருக்கிறேன். நம்ம கோவப்படாதுன்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம கோவப்பட்டுட்டு தான் இருப்போம். ஆனா நம்ம கண்களை எங்க பதிய வைக்கணும்? இயேசு கிறிஸ்து மீது பதிய வைக்கணும். இயேசு கிறிஸ்து தான் யாரு? வார்த்தை. இயேசு கிறிஸ்து தான் யாரு? வார்த்தை. அந்த வார்த்தையின் மீது பதிய வைக்கணும். ரோமையர் 6:22 என்ன சொல்லுச்சு? நீங்கள் பாவத்திற்கு விடுதலை அடைந்து கடவுளுக்கு அடிமையாகி விட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. அப்ப என்னுடைய போக்கஸை நான் என்ன பண்ணணும்? என்னுடைய செயல் மேல நான் வைக்கக்கூடாது. நான் இந்த இறை வார்த்தையின் மேல வைக்கணும். ஒரு பக்கம் என்னுடைய ஆக்ஷன், ஒரு பக்கம் என்னுடைய செயல். பீட்டர் இயேசுவை மறுதளிச்சார் இல்லையா? மறுதளிச்ச பிறகு அவருடைய ஆக்ஷன் மேல அவருடைய கண்களை வச்சிருந்தாருன்னா, யூதாச மாறி போய் என்ன பண்ணிருப்பாரு? அவரும் போய் ஏதாவது தவறான ஒரு முடிவை எடுத்திருப்பாரு. பேதுரு
அவருக்கு கூடவே இயேசு கிறிஸ்துவோட கூடவே இருந்த போது இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, என் ஆடுகளை பேணி வள, நான் திருச்சபையின் தலைவராக உன்னை மாற்றுவேன் அப்படிங்கிறது தெரியும். பீட்டருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார்? திரும்பி போனார். கூடவே இருந்தப்ப அநேக வாக்குறுதிகளை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவர் திருப்பி போனார். யாரை தேடி போனார்? இயேசு கிறிஸ்துவை தேடி. இயேசு கிறிஸ்து இல்ல மாதாவை தேடி போனாங்க. மனதை அழுது அவர் மனம் உடைந்தார். அந்த இடத்துல திருப்பியும் இயேசு கிறிஸ்து அவரை தன்னோடு சேர்த்து திருச்சபையின் தலைவராக மாற்றினார். ஆனா யூதாஸுக்கு அந்த நம்பிக்கை வரல. ஏன்னா அவருக்கு எண்ட் ரிசல்ட் தெரியாது. 2 பேரும் கூட தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து கூட தான் இருந்தாங்க. இப்போ நமக்கு எண்ட் ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எப்பவும் ஹாப்பியா இருப்போம். எப்பவும் நம்ம ஹாப்பியா இல்லைன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை. எந்தெந்த ஏரியாலெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அந்த இடத்துல நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ப முடியுதா? நம்ம இது பல தடவை இங்கே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? பல நேரங்கள் இதில் நம்மளால் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாமல் தான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியாக இருந்தார் எத்தனை பாடுகளின் மத்தியிலும். பேதுருட்ட தாழ்ச்சி இருந்தது, திருப்பி போனார். நம்மகிட்ட தாழ்ச்சி இல்லை. பல நேரங்களில் திருப்பி வார்த்தையை கேட்டு நம்ம திருப்பி போகிறதுக்கு நம்ம ரெடி இல்லாமல் தான் இருக்கிறோம். நான் இப்படி விழுந்து தானே போகிறேன், விழுந்து தானே போகிறேன்னு என்ன பண்ணுறோம்? நம்ம ஆக்ஷன் மேலே கண்ணு வச்சுட்ருக்குறோம். இல்லை, நம்ம ஆக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளால் முன்ன போக முடியாது. எழுந்து ஓடணும். யார மாதிரி? குரங்கு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. குரங்கு மாதிரி இருக்கணும். கீழே விழுந்தா திருப்பி உடனே மேலே ஏறணும், கீழே விழுந்தா மேலே ஏறணும், கீழே விழுந்தா மேலே ஏறணும். ஒவ்வொரு ஏரியாவே எடுத்து பார்க்கணும். எந்தெந்த இடத்துல நான் டவுட்ஃபுல்லாக இருக்கிறேன், எந்தெந்த இடத்துல என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியலை, இங்கே நான் கீழே விழுறேன்னா ஓகே, விழுறது தப்பு கிடையாது. விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு. நான் விழுந்தே கிடந்தேன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? எழுந்து ஓடுவேன். திருப்பி ஓட வேண்டிய அந்த இடத்தை தேடி போவேன். ஹல்லேலூயா. அப்போ நான் வார்த்தையை தொடர்ந்து அறிக்கையிடுவது கட்டாயமாக இருக்கு. நான் அறிக்கையிடணும். எப்போ வரைக்கும் அறிக்கையிடணும்? நான் அந்த ஏரியாவில் என்னுடைய மைண்ட் ரினியூவ் ஆகுற வரைக்கும் நான் அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இதை அறியாம இருக்கும்போது பலருக்கு என்ன பண்ணும்? நம்ம பண்ற தப்புனே தெரியாது. இன்னைக்கு நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்றவங்க வேற. ஆனா நான் தப்பு பண்றேன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். வெளியே வரணும். பலருமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டா அவங்க சைட்ல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸும் ஸ்பிரிச்சுவல் இயரும் க்ளோஸ்ல இருக்கு. அவங்களுடைய காதுகள் திறக்கப்படலை. வார்த்தையை கேட்டு மனம் மாறுகிறபடி கண்களும் திறக்கப்படலை. இப்போ நம்ம எல்லாம் இன்னைக்கு விசுவாச போராட்டம் போராடிட்டு இருக்கிறோம். ஏன் என்னால் மகிழ்ச்சியா இருக்க முடியல அப்படின்னு யோசிக்கணும். எந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் அது என்னுடைய மாற்றத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பல இடத்துல ஏன் இப்படி நடக்குன்னு கொஸ்டின் கேட்டு, ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துல இந்த ஆண்டவரே இப்படி மட்டும் நடக்கலைன்னா நான் இன்னைக்கு எங்கேயோ இருந்திருப்பேன்ல அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தோணுது. அதுக்காக எல்லா தீமைக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லலை. பல நேரங்களில் சில துன்பங்கள் கூட நல்லதாக தான் இருக்கு. ஏன்னா அது சோதிக்கப்படும் போது எனக்கு என்ன ஆகுது? அதில் மன உறுதி உண்டாகுது. நான் அந்த இடத்த போராடுறேன். எனக்கு அந்த சோதனை வரும்போது நான் போராட தொடங்குறேன். ஆனால் என்னுடைய சொந்த செயல்னால போராடினேன்னா நான் வெற்றியை பார்க்க முடியாது. இறை வார்த்தையை கொண்டு போராடும் போது என்ன ஆகுது? நான் திருப்பி அதையே என் மைண்டில் நான் நினச்சி கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நான் மாற்றத்தை பார்க்குறேன். ஸ்டெல்லா சிஸ்டர் சொன்னாங்க, மறந்து போகுது சில நேரத்தில் திருப்பி ஜீசஸ் எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. எஸ், நான் திருப்பி அறிக்கையிடும் போது தான் அது என்ன ஆகும்? அந்த சிச்சுவேஷன் வரும்போது எனக்கு ஞாபகம் வரும். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? கேட்டிருப்பேன், அதை மறந்துருப்பேன். பாறை நிலத்தில் விழுந்த விதையா அது மறந்து போயிருக்கும். அப்போ நான் இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். அப்போ நான் எங்கே இருந்த என்ன நீங்கள் எங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க? பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் முன்ன மாதிரி இல்லை, நான் சரியா இல்லை, நம்மளால் முன்ன போக முடியாது. நம்மளே சோர்வுக்குள்ளாடி போயிடும். ஆண்டவரே எப்படியோ இருந்த என்ன, பாவத்துக்குள்ளாடி இருந்த என்ன இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து உங்கள் அருகாமையில் வைத்து இறை வார்த்தைகளை தந்து என்னை உம்முடைய இதயத்துக்கு நெருக்கமாக வச்சுருக்கீங்களே, நன்றி அப்பா.
எந்தெந்த இடத்துலலாம் நான் வெளியே வர முடியாம இருக்கிறேனோ அந்த இடத்துக்கெல்லாம் தேவையான வார்த்தைகளை எனக்கு தர்றீங்களே, நன்றி ஆண்டவரே. அந்தந்த நேரங்களுக்கு எனக்கு ஞாபகப்படுத்துறீங்களே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமான எண்ட் ரிசல்ட் நீங்க சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு ஏரியா எடுத்து பாருங்க, எல்லா ஏரியாவுக்கும் வார்த்தை இருக்கு. நீங்க தேவைப்பட்டீங்கன்னா பிரதருக்கோ சிஸ்டருக்கோ நீங்க மெசேஜ் போட்டு கேட்கும்போது அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்த ஏரியால நான் வெளியே வரணும், எனக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை எடுத்து கன்ஃபஸ் பண்ணணும், தொடர்ந்து கன்ஃபஸ் பண்ணணும். சிலவங்க கன்ஃபஸ் பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுக்கணும்னா அதை பெற்றெடுக்கிற வரை 10 மாதம் கன்சீவ் ஆனதுலேருந்து பெற்றெடுக்கிறதுக்கு வரைக்கும் உள்ள எல்லா வேதனைகளும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். எனக்கு இந்த எந்த கஷ்டம் இந்த 10 மாதத்தில் நான் சந்திக்கின்ற வாமிட்டிங்கு, சாப்பிட முடியாமல் இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த எந்த கஷ்டமும் இல்லாமல் எனக்கு குழந்தை மட்டும் வேணும்னு கேட்டால் யாரும் அந்த குழந்தைய பெற்றெடுக்க முடியாது. எல்லா தாய்க்கும் தெரியும் இவ்வளவு கஷ்டங்கள் உண்டுன்னு. ஒவ்வொரு தடவை அந்த கஷ்டங்கள் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி யார் இருப்பா, பெறப்போகிற அந்த குழந்தை இருக்கும். அவங்க மைண்டில் அந்த குழந்தைய தான் நினைப்பாங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் அவங்க தாண்டி போவாங்க. அப்போ நம்ம இந்த போராட்டத்தில் போகும்போது நம்ம என்ன ஆகும், இந்த வார்த்தையில சொல்லும் மாதிரி அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுவார்கள். இந்த வார்த்தையை நம்ம சொல்லி சொல்லி நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில டே பை டே நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். எந்த ஏரியாவுக்காக நீங்க வார்த்தையை சொல்ல தொடங்குறீங்களோ அந்த ஏரியாவில் டே பை டே கண்டிப்பாக நீங்கள் வலிமை பெறுவீங்க. உங்கள் சொந்த ஆக்ஷன்னால போனீங்கன்னா பேக்கில் வந்துடுவீங்க. இறை வார்த்தையின் துணையை கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஆனால் இதுக்கு பொறுமை முக்கியம். உடனே நான் ஃப்ரூட்டை பார்க்கணும் சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். சில மரங்கள் 2 வருஷம் 3 வருஷத்தில் நமக்கு பலனை தரும். சில மரங்கள் இன்னும் கூடுதல் டைம் எடுக்கும், 6 வருஷம் 7 வருஷம் ஆகும். அப்போ பலனை பார்க்கணுன்னா பொறுமையாக இருக்கணும். நான் அதுக்காக 6 வருஷம் 7 வருஷம் ஆகணும்னு இல்லை. அந்த பிரதர் சொன்ன மாதிரி ஆற்றலோடு அந்த வார்த்தையை சொல்லும்போது, நான் எத்தனை தடவை சொல்கிறேங்கிறது அங்கே மேட்டர் கிடையாது. ஒவ்வொரு தடவை சொல்லும்போது அதை எவ்வளவு நம்பி சொல்கிறேன், முழுமையாக சொல்கிறேன். நம்பிக்கை என்பது அளவு கிடையாது, அது ஒரு ஆற்றல். அது எந்த அளவுக்கு நான் அதை நம்பி அதை முழுமையாக அதை நம்புகிறேன், அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். அந்த வார்த்தையை நான் முழுசாக நம்பும்போது நான் கண்ணுக்கு முன்னாடி வர சிச்சுவேஷனை நம்ப மாட்டேன், என்னுடைய ஆக்ஷனையும் நம்ப மாட்டேன். என் ரிசல்ட் மட்டும்தான் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். அந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்காக நான் போயிட்டே இருப்பேன். அந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்குங்கிற நம்பிட்டேன். எனக்கு நடந்துருச்சு. ரிப்போர்ட் சொல்லுது நீ நோயோடு இருக்கிற, உனக்கு இந்த நோய் இருக்குது. என்னுடைய உடலும் சொல்லுது உனக்கு இவ்வளோ வலியினாலே அது உணர்த்திக்கிட்டு இருக்கு. ஆனால் வார்த்தை சொல்லுது 1 Pétரு 2:24 என்ன சொல்லுது, நீ குணமடைந்து விட்ட. கஷ்டம்தான் அது, ஃபஸ்ட் டைம் அதை எடுத்துக்கிறது கஷ்டம்தான். ஆனால் நான் திருப்பி என் உடலுக்கு சொல்கிறேன், இயேசுவின் தழும்புகளினால் நீ குணமடைந்து விட்ட. என் உடலுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் தழும்புகளினால் நீ குணமடைந்து விட்ட, இயேசுவின் தழும்புகளினால் நீ குணமடைந்து விட்ட. நான் திருப்பி சொல்லும்போது இந்த வார்த்தை தான் டாமினேட் பண்ணுமே தவிர என்னுடைய உடம்புல இருக்கிற வலி வெளியே பெரிதுபடுத்தப்படாது. அதே நேரம் நான் இந்த வார்த்தையை சொல்லாமல் நான் அதை நான் சைலண்டாக அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும் தெரியுமா, என்னுடைய வலி பெருசாகும். சாத்தா நம்ம பார்த்தோம்ல எனிமி, அவன் என்ன பண்ணுவான், என்ன ஆக போகுதோ, எத்தனை நாள் இது ஆக போகுதோ, அவனுக்கும் அப்படி இருந்து இப்படியாச்சு, இவனுக்கும் இப்படி இருந்து இப்படியாச்சு, உனக்கு என்ன ஆக போகுதோ, அதை உள்ள வர நம்ம விட்டுட்டோம்னா நம்ம வாயை திறக்கிறதே ஸ்டாப் பண்ணிடுவோம். இறை வார்த்தை சொல்லவே தொடங்க மாட்டோம். அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருப்போம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏரியாவிலையும் நம்ம யோசிப்போம், இன்னைக்கு ஒரு 4 ஏரியாவில் வெளியே வந்துட்டோமா, வெளியே வராமல் நிறைய ஏரியா இருக்குது. ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்ம பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கு நம்ம வெளியே வராமல் நிறைய ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவை எடுத்துப்போம். அந்த ஏரியாவை எடுத்து நம்ம வார்த்தையை அறிக்கையிடுவோம். அப்போதான் எப்படி இயேசு கிறிஸ்து போன நேரத்தில் அவர் அத்தனை அற்புதங்களை செய்தாரோ நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி செய்யறது ஆண்டவருடைய திட்டம். அதை செய்ய முடியாம நம்ம இருக்கிறோம்னா நிறைய ஏரியால ரிலீவ் ஆகாம இருக்கும். நம்மளுடைய சொந்த காரியங்களே பார்த்துட்டு இருந்தா எப்ப நம்ம இயேசு விரும்புற மாதிரி எளிமை நடக்க போறோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஏரியாவையும் எடுத்துப்போம். இறை வார்த்தை என்னென்ன வார்த்தை தேவைன்னா கண்டிப்பா இங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த நேரத்துல நம்ம முழுவதுமாக ஆண்டவரிடத்துல ஆஃபர் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர்.
அப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையை நீங்க அதிகப்படுத்துகிறபடினால் நன்றி ஆண்டவரே. அதை வல்லமையோடு, ஆற்றலோடு, முழுமையோடு நாங்கள் நம்புவதற்கு இருக்கின்ற தடைகள் முறியடிக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு போராட்டங்களிலும் பிறரை நாங்கள் பார்க்காமல் எங்களில் என்ன மாற்றம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளவும், அந்த மாற்றத்தை காண்பதற்கு உம்மேல் எங்கள் கண்களை பதிய வைத்து, இறை வார்த்தையாகிய உம்மேல் எங்கள் கண்களை பதிய வைத்து, அந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் அறிக்கையிட்டு அதனுடைய கனியை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும் வரை விசுவாசத்தில் தளராமல் தொடர்ந்து உம்மோடு நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறபடி நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடி அப்பா, உம்மோடு இணைந்திருக்க, வார்த்தையின் துணை கொண்டு இணைந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தருகிறீரே. அதை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துகிறீரே. நன்றி ஆண்டவரே. கூர்ந்து கவனித்து அதை படித்து தங்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக யாக்கோபு சொல்லுகிறபடி நாங்கள் அதை நடந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையில வாழ்வாக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. அதன் மூலம் நீர் எங்களில் என்ன நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்த திட்டம் எங்கள் ஒவ்வொருவரிலும் வெளிப்பட போகிற நம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களை முழுவதுமாக இரத்த கோட்டைக்குள்ளாக மறைக்கிறோம். ஜெபமாலை அன்னையே, எங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்க பரிந்து பேசுகிறபடினால் நன்றி. துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கு. மீட்பரின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.